வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஏன்னா மாக்காப்பா எப்பயுமே ஷூட்டிங்கில் வந்து மது போதையில் தான் இருப்பார். மாக்காப்பா வந்து மது போதையில் என்ன பண்ணுறோம் தெரியாமல் பிரச்சனையை விலைக்கு விடாமல் 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கீழே இருக்கிற இரும்பு ராடால் என்னை தாக்கி எனக்கு காலில் ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நிற்பேன். மது இருந்துட்டு எப்படி அப்படியே ஃபுல் டே நிற்பாங்களா? ஸோ மாக்காப்பா வாயிலிருந்து வரதெல்லாம் பொய்யா தான் சொல்கிறாங்க. இந்த மானங்கட்டா மாக்காப்பா, குடிகார மாக்காப்பா, ஓகேங்களா? அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கம்ப்ளைண்ட் பண்ண அன்னைக்கு வராமல் இன்னைக்கு ஏன் வரணும்? தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நான் நிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்கு. ஏன்னா இது மாதிரி கர்மம் பிடிச்சவனங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்கரேஜ் பண்றோம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எனக்கு தோணுது. மற்றவங்களுக்கு தோணுனா எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எந்த சேனலுமே கூட்டு தயவு செய்து அவர் வந்து எதுவுமே எடுக்காதீங்கன்ற. இவர் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவருக்காக எல்லா சேனல் கூட்டு நீங்க எனக்கு வந்து புகழ் அழகாவா இருக்காருங்க. எங்க கரடி குட்டிக்கு முடி விட்ட மாதிரி ஆளும் மூஞ்சியும் புகழ்லாம் நம்மளை பத்தி தப்பா பேச எனக்கு அதுதான் இதா இருக்கு. அவர் அழகா இருந்தா அவங்க அம்மாவுக்கு, புகழுக்கு வந்து அழகா இருந்தா அவங்க அம்மாவுக்கு தான் புகழ் முதல்ல அழகா தெரியும். அப்படி கரடி குட்டிக்கு முடி விட்ட மாதிரி, அதாவதுங்க கலரா இருக்கிறது மேட்டர் இல்லை, பார்த்த உடனே முகம் வந்து வசீகரமா இருக்கணும். என்னை பத்தி என் முகத்தை பத்தி தப்பா பேசுற புகழ் அவங்களே எங்க கரடி குட்டிக்கு முடி விட்ட மாதிரி ஆளும் மூஞ்சியும். இதுல 24 மணி நேரம் குடி வேற. கணவன் முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அவரோட மனைவி மேல போயிட்டு இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பார்த்தோன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, டபுள் மீனிங்ல அசிங்கமா பேசுறத மாக்காப்பாவோட வேலை. பிரியங்கா வந்து எவ்வளவோ டீசெண்டா பேசுவாங்க, ஓகேங்களா? பிரியங்கா ஷோ நடக்கிறப்ப நல்லா இருக்கும். மாக்காப்பாவுக்கு ஒரு திறமையும் கிடையாதுங்க. ஆபாச ஆங்கர், டபுள் மீனிங்ல பேசுறது, அசிங்கமா பேசுறது, அவர் பண்ற செய்கைகள், பாடி லாங்குவேஜ், நீ நினைக்கிற மாதிரி மாக்காப்பா திறமையான ஆளே கிடையாது. மாக்காப்பா வந்து ஒரு டபுள் மீனிங் ஆக்கர், ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு நீங்க உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் பேசாதீங்க, தரக்குறைவா யாரும் பேசாதீங்க, சாதி ரீதியா பேசாதீங்க, வல்கரா பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு நாங்க அடிச்சு 2 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருக்கோம். எப்பயுமே ஜாதியை தான் வைப்பாங்க கையில எடுப்போம். அப்படி கையில எடுத்துட்டு என்ன ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா ஜாதியை பத்தி திட்டாங்க. ஜாதியை பத்தி திட்டோம்னா வீடியோ ஆதாரம் வேணும். அதுல என்ன நான் ஜாதி எந்த ஜாதி பேரை சொன்னேன்னு சொல்லணும். குக் வித் கோமாளி செட்ல திவாகர, புகழ், கானா வினோத் மற்றும் மாக்காப்பா அவரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமையில தாக்கிட்டதா சொல்லி பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. மேலும் திவாகர் மாக்காப்பா குடிச்சிட்டு போதையில தான் செட்டுக்கே வரதா சொல்லி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாரு. திவாகரோட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி தர விதமா மாக்காப்பா, புகழ் மற்றும் கானா வினோத் சமீபத்துல பிரஸ் சந்திச்சு விளக்கம் அளிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில திவாகர் ஒரு வீடியோ வெளியிட்டு மறுபடியும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காரு. வணக்கம் தமிழக மக்களே, இந்த குடிகார மாக்காப்பா, ஓகேங்களா, வலுவை இழந்துட்டான், பயந்துட்டான், ஓகேங்களா, கொலை நடுங்கி போயிட்டான். நேரடியா மோத முடியாம சேனல் பின்னாடி போய் ஒழிகிறான், ஓகேங்களா? சேனலை திருப்பி சொல்ல வரேன், சேனலை நான் இந்த இடத்துல தப்பு சொல்லவும் இல்லை. சேனல் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் கிடையாது, ஓகேங்களா? நிறைய தப்பான பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு வரையான். என்ன பொய்யான தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டாக்கா கஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா டெலிவிஷன்ல எப்பயுமே என்ன பண்றாங்கன்னா, என்னை நல்லா ப்ரொமோக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா? ப்ரொமோக்கு யூஸ் பண்ணிட்டு 4-5 எபிசோடு யூஸ் பண்ணிட்டு உடனே ஸ்டாப் பண்ணுவாங்க. திருப்பி தேவைப்பட்டப்ப கூப்பிடுவாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து நாங்கள் வேணும்னு தான் தூக்கணும் அப்படின்னு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டெலிவிஷன்ல எப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க, குக் வித் கோமாளிலையுமே என்னை ஷோ ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணணும்னு சொல்ல, ஓகேங்களா? டிஆர்பி ஏற்றுறதுக்காக தான் அவங்க அன்னைக்கு கெஸ்டா வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, ஓகேங்களா? என்னை கண்டினியூஸாக அவங்க கோமாளியா யூஸ் பண்ணணும்னு அவங்க சொல்லவே இல்லை. புகழுக்கு தான் பயம் வந்துருச்சு, ஒரு கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் நம்ம வாய்ப்பு போயிருமோ அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ மாக்காப்பா வாயிலிருந்து வரதெல்லாம் பொய்யா தான் சொல்கிறாங்க. இந்த மானங்கட்டா மாக்காப்பா, குடிகார மாக்காப்பா, ஓகேங்களா? அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கம்ப்ளைண்ட் பண்ண அன்னைக்கு வராமல் இன்னைக்கு ஏன் வரணும்? சேனல் பின்னாடி ஒழியணும். நான் ஒரே ஆள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அத்தனை பேர் இருந்தாங்க, 50 பேர் இருந்தாங்க. நான் என் மக்களே கலைத்தாய்ன்னு சொல்லுவேன், மீனாட்சி தாய்ன்னு சொல்லுவேன், என் படிப்பு தான் சொல்லுவேன். கலைத்தாய், மீனாட்சி தாய், நான் படித்த பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி படிப்பு, இது 3 மேலையும் சத்தியமாக ஆணையிட்டு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? மாக்காப்பா என்னை இரும்புறாடால அடிச்சாரு. இதே மாக்காப்பா அவங்க அம்மா மேலேயோ, அவர் பொண்டாட்டி மேலேயோ, அவங்க பிள்ளை மேலேயோ தலையில் அடித்து சத்தியம் பண்ண சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு மேலே கடவுள் பார்த்துக்கிறேன். திருப்பி சொல்ல வரேன், கடவுள் இருக்காரு, அவன் ராடால எரிஞ்சது உண்மை. நீதியும் சத்தியத்தையும் பண்ண முடியாது. அங்க இருந்த 50 பேர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க, ஓகேங்களா? இப்ப வேற நபர்களை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இழுக்கிறாங்க, ஓகேங்களா? தப்பான பொய்யான விஷயத்த 2-3 நாள் கழிச்சு என்ன பண்ணலாம்? என்ன காரணம்னா, நான் நிறைய மீடியாக்கெல்லாம் சொல்லிட்டேன், ஓகேங்களா? அவங்கள பத்தி வெளிச்சி ஆயிடுச்சு. புகழ்லாம் இன்றளவும் வாய்ப்பு கிடைக்காம 1-2 படங்கள், சின்ன படங்களை தான் நடிக்கிற. அப்படி நடிப்பு இல்லை, என்னத்துக்கே சரியில்லாத இல்லைங்க. புகழ் அழகாவா இருக்காருங்க. எங்க கரடி குட்டிக்கு முடி விட்ட மாதிரி ஆளும் மூஞ்சியும். புகழ்லாம் நம்மளை பத்தி தப்பா பேச எனக்கு அதுதான் இதா இருக்கு. அவர் அழகா இருந்தா அவங்க அம்மாவுக்கு, புகழுக்கு வந்து அழகா இருந்தா அவங்க அம்மாவுக்கும்
அவங்க அம்மாவுக்கு தான் புகழ் முதல்ல அழகா தெரியும், அப்படி கரடி குட்டிக்கு முடி விட்ட மாதிரி. அதாவதுங்க கலராக இருக்கிறது மேட்டர் இல்லை, பார்த்த உடனே முகம் வந்து வசீகரமாக இருக்கணும். என்னை பற்றி என் முகத்தை பற்றி தப்பாக பேசுகிற புகழ் அவங்களே எங்கள் கரடி குட்டிக்கு முடி விட்ட மாதிரி ஆளும் மூஞ்சியும். இதில் 24 மணி நேரம் குடி வேறு. மலேசியாவில் நீ தண்ணி அடிச்சுட்டு உன்னை அடித்து உட்கார வச்சதுலாம் எனக்கு தெரியாதா? ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, புகழ் மாதிரி மாக்காப்பா மாதிரி ஆளுகளை முகத்தெரிய ஓகேங்களா உடனே சொல்லாமல் ஏன் 2 நாள் கழிச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன், எல்லாருமே கொஸ்டின் கேளுங்க ஓகேங்களா. ஸோ தப்பான புகழ்களை சேனலுக்கு பின்னாடி ஒளிய ட்ரை பண்ணுறாங்க ஓகேங்களா. நான் சிங்கம் தாங்க, நான் ஆம்பளை, நான் ஒரே ஆளாக அத்தனை பேர் நீங்கள் அடிக்க வந்தீங்க, ராடை இட்டு இருந்தீங்க. நான் அதுக்கப்புறம் பயப்படவே இல்லை. மன்னிப்பு கேட்கணும்னு நான் அங்கேயே சொன்னேன் சேனலில். மன்னிப்பு மாக்காப்பா கேட்க மாட்டான்னு சொன்னாங்க. உடனே ஸ்டேஷனில் வந்து நான் பாதிக்கப்பட்டது தான் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, செட்டில்மெண்ட் பேசிக்கங்க, காசு வாங்கிக்கங்க மாக்காப்பா ஆளை விட்டுட்டு தப்பு இருக்கிறவங்க தாங்க பணத்தை வாங்கி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. நான் எனக்கு தன்மானம் தான் முக்கியம் ஓகேங்களா. நான் கடைசி முடிய பணம் வாங்கவே இல்லை, இதுதான் நடந்த சத்தியம் ஓகேங்களா. நான் ஒரு பிக் பாஸில் ஏன்னா அதுவும் இல்லாமல் 6 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங். எப்பயுமே விஜய் டிவியில் வந்து கலக்க போவதாக இருக்கட்டும், நான் அப்போ போன எப்பயுமே என்னை ஒரு 3 எபிசோடு யூஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். அண்டாக்கா கசமும் அதே மாதிரி 3 எபிசோடு யூஸ் பண்ணாங்க. அப்பயும் நான் அந்த இவங்க கிட்ட கேட்டப்ப ஏன் சார் என்னை இதுக்கு மேலே யூஸ் பண்ணப்ப, இல்லைங்க இவர் முக்கியமான ஆள், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் காமிச்சிட்டோம்னா அதோட ஸ்கோப் போயிடும், அப்பப்போ தேவைக்கு நாங்கள் எப்போ தேவையோ அப்போ உங்களை நாங்கள் பயன்படுத்திடுவோம்னு சொன்னாங்க. நான் ஓகேன்ட்டேன். அண்டாக்கா கசமில் இதுதான் நடந்துச்சு. அண்டாக்கா கசமில் மாக்காப்பா தண்ணி அடிச்சதா நான் திருப்பி இந்த இடம் சத்தியம் பண்ணணும் தேவையில்லை. நான் படித்த படிப்பு ஓகேங்களா. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த ரூம் கொடுத்துருப்பாங்களே, அந்த இவிபியில் ஃப்ளோரில் மாக்காப்பா தண்ணி அடித்தா நான் பக்கத்தில் 2 ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், அது பக்கத்தில் என்னோட ரூம் ஓகேங்களா. ஸோ தண்ணி நான் அடிக்கவே இல்லை ஷூட்டிங்கில், நான் நல்லா ஸ்டடியாக அனுப்பேன். நான் மக்களே அளவு பார்த்து அடிக்கிறேன் அப்படி, ஷூட்டிங்கில் பிரேக்கில் டீ சாப்பிட்டு வர மாதிரி கொஞ்சம் அடிக்கிறேன் அப்படி ஓகேங்களா. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே உட்காந்து ஃபுல் டைம் தண்ணி அடிக்கிறேன் அப்படி. நான் அது என் கண்ணால் பார்த்தேன். மாக்காப்பா தண்ணி அடித்தார், நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், சிக்கன் சாப்பிட்டேன், மாக்காப்பாவே எடுத்து கொடுத்தாரு சாப்பிடுங்கன்னு ஓகேங்களா. இதுதான் நடந்த உண்மை. மாக்காப்பா ஷூட்டிங்கில் ஃபுல் டைம் குடிச்சிட்டு தான் இருக்கான். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டெலிவிஷன் இன்னைக்கு அப்பாவே திவாகரை இந்த மாதிரி அவமானப்படுத்திருக்கலாம், அடிச்சிருக்கலாம். இன்னைக்கு இவங்க டெலிவிஷன்லேருந்து இவங்க தப்பிக்கலாம். என்றாவது ஒரு நாள் டெலிவிஷனில் புகழை வந்து வரட்டுவாங்க. கண்டிப்பாக அவர் அன்னைக்கு சொத்துக்கு திண்டாட தான் போகிறாரு. புகழ் என்ன சொல்கிறா, அப்படி காசு இல்லைன்னு சொல்லி நீ தான் நான் ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்டில் சம்பாரிச்சு நான் சொந்தமாக இடம் வாங்கியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், ஹாஸ்பிட்டல் கட்ட நான் நிறைய அச்சீவ் பண்ணி என்னோடது வேறங்க. புகழ் மாதிரி ஊதாரியா இன்ன வரைக்கும் புகழ் வாடகை வீட்டில் தான் இருக்குன்னு சொன்ன. அப்படி அவர் தான் காசு இல்லாமல் கஞ்சிக்கலாமல் இருக்கார தவிர நான் அப்படி கிடையாது. என்ன சொல்கிறேன், அப்படி பஸ்ஸுக்கு காசு இல்லை பாவம் அப்படின்ட்டு. உன்ன மாதிரி ஒயின் ஷாப்பில் 2000 வெள்ளி காசு உன்னை அடிச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புகழ் மலேசியாவில் ஒயின் ஷாப்பில் காசு கொடுக்காம அடிச்சு உட்கார வச்சாங்க ஓகேங்களா. 2000 வெள்ளி என் ஃப்ரெண்டு காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வந்தாரு. நீ கஞ்சிக்கு இல்லாமல் இருக்கியா, நீ தான் காசு கொடுக்காம ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிச்சுட்டு காசு கொடுக்க கூட உனக்கு வக்கு இல்லை ஓகேங்களா. நான் அங்கே அப்படி தான் நினச்சேன். ஒயின் ஷாப்பில் இவர் வாங்குற அந்த 5-10 ஒயின் ஷாப்புக்கு கொடுக்குறதுக்கே சரியாக இருக்கும். இவர் எப்படி எங்கே மிச்சம் பண்ண முடியும்? ஸோ புகழை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பெண்கள் கிட்ட மாக்காப்பா பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டேன். கானா உணவத்தை பற்றி நான் சொல்லவே தேவையில்லைங்க. 4 அறிவு 5 அறிவு படித்த இடம், 6ஆம் அறிவுன்ற ஒரு அறிவியை பயன்படுத்த மாட்டேன். அப்படி இந்த பிரச்சனைக்கு மூல காரணமும் கானா உணவு தான். நான் அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் மாக்காப்பான்னு கூட சொல்லலை. கானா உணவத்தை ஆரம்பித்தான். என் குடும்பத்தை பற்றி அவர் சொன்ன வார்த்தையை நான் வெளியில் சொல்ல விரும்பலைங்க. கானா உணவத்தை ஆரம்பித்தான் புகழ். நான் ஆரம்பத்திலே பொறாம. இன்னமும் விஜய் டிவியில் உள்ள நிறைய டெக்னீஷியன் ஃபோன் பண்ணாங்க. காலையில் நான் போன உடனே இவர் இருந்தால் நான் இந்த ஷோவில் நடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னா. அப்படியா புகித் குமாரியில் புகழ். அப்போ ஆரம்பத்திலே அவர் பொறாம கொடுத்து டெலிவிஷனுக்கே தெரிஞ்சிருக்கு. நான் போன உடனே இவர் கூட நான் சேர்ந்து பண்ண மாட்டேன்னு புகழ் ஆரம்பத்திலேயே சொன்னா. அப்படியா காரணம் பொறாம. புகழுக்கு எனக்கு சண்டையும் கிடையாது, பகையும் கிடையாது ஓகேங்களா. வளர்ச்சி மேலே உள்ள பொறாம நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய டைரக்டர்கள் டிவி ஷோஸில் நிறைய ஈவெண்ட்லாம் இருக்கு இல்லையா, ஈவெண்ட்லாம் தயவு செஞ்சு புகழை கூப்பிடாதீங்க. குடிச்சுவிட்டு வந்து உங்ககிட்ட நிறைய காசை வாங்கி இந்த மாதிரி தப்பான வழியில் நல்ல ஒரு நான் நிறைய பேருக்கு ரோல் மாடலுங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, எத்தனை பக்கவாதம் படுத்த படிக்கா இருக்கவங்களை எத்தனை வச்சுருப்பேன், எத்தனை பெண் நோயாளிகள் கொஞ்சம் வயசுக்காரவங்களுக்கு பக்கவாதம் வந்து யூரின் மோஷன்லாம் பெட்டில் போகும், அவங்கள பழைய மாதிரி எதிர்த்து நடக்க வச்சிருக்கேன். நான் புனிதமான தெரியுதுங்க. மாக்காப்பா மாதிரி டபுள் மீனிங் ஏங்க ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். டபுள் மீனிங்கில் அசிங்கமாக பேசுகிறது மாக்காப்பாவோட வேலை. பிரியங்கா வந்து எவ்வளவோ டீசெண்டாக பேசுவாங்க ஓகேங்களா. பிரியங்கா ஷோ நடக்கிறப்ப நல்லா இருக்கும். மாக்காப்பாவுக்கு ஒரு திறமையும் கிடையாதுங்க. ஆபாச ஆங்கர் டபுள் மீனிங்கில் பேசுறது, அசிங்கமாக பேசுறது, அவர் பண்ணுற செய்கைகள், பாடி லாங்குவேஜ், நீ நினைக்கிற மாதிரி மாக்காப்பா திறமையான ஆளே கிடையாது. மாக்காப்பா வந்து ஒரு டபுள் மீனிங் ஆக்கர் ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை நடந்து அன்னைக்கு வராமல் 2-3 நாள் யோசிச்சு என்ன பண்ணலாம், அப்பயே மெடிக்கல் டெஸ்ட் போட்டுருந்தா மாக்காப்பாவை பிளட் டெஸ்ட் பண்ணியிருந்தா அவன் குடிச்சது கன்ஃபார்ம் ஆயிருக்கும். 2 நாள் 3 நாள் கழிச்சு ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஸ்டேஷன் வர்றாராம். வரவே மாட்டிக்கிட்டாங்க. நான் திருப்பியும் போய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வேறு வழி கட்டாயத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட், ஏன்னா உலகமுள்ள அது தெரிஞ்சு போச்சுல, என்னை காசை வாங்கிக்கிட்டு நீங்கள் அப்படியே போயிருங்க, காசு பணம்னாங்க. நான் அதுக்கு ஒத்துக்கல. அதுக்காக மாக்காப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் பணத்துக்கு ஒத்துக்கிறவே இல்லை. உலகம் முழுக்க பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்காக கொடுத்த ப்ரெஸ் மீட்டு தான் அது. சேனலுக்கு பின்னாடி இப்போ வெளியிலாரு. நான் ஒரு வீரன், ஒரு ஆம்பளை, நான் தனியாக நின்று என் தரப்பில் நின்று போராடுறேன். எனக்கு யார் சப்போர்ட்டும் கிடையாது
ஓகேங்களா? அப்போ இன்னொன்று சொல்ல வரையும் மாக்காப்பா காசு கொடுத்து என் கூட ஹெல்ப்புக்கு வந்தவங்களுக்குலாம் காசு கொடுத்து ஓவராலாக என்னை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரிலாம் பண்ண அப்படி இந்த அறிவுகட்ட மாக்காப்பா குடிகார மாக்காப்பாவுக்கு இன்னொன்று ஒரு விஷயம் தெரியல. நான் யாரையும் நம்ப மாட்டேன், எனக்கு நான் தான் ராஜான்றது அந்த அறிவுகட்ட மிருகம், அந்த குடிகார மிருகம் மாக்காப்பாவுக்கு அதை பற்றி தெரியல. ஓகேங்களா? நான் யாரையுமே நம்பவே இல்லை. நான் எடுக்கிற ஸ்டெப்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டே போனேன். இதுதான் நடந்த உண்மைகள் மக்களே. காசு கொடுத்து என்னை சரி கட்டுறதுக்கு மாக்காப்பா நிறைய நபர்களை அமைச்சாரு. டெலிவிஷன் இவர் பண்ணுற ரவுடி எடுத்ததுக்கு டெலிவிஷன் பொறுப்பே இருக்காது. ஆனால் டெலிவிஷன் வேற ஒன்றும் பண்ண முடியல. இது கண்டிப்பாக இன்னைக்கு இந்த பிரச்சனையை நோட் பண்ணுவாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாக்காப்பாவும் புகழையும் வெளியே துரத்தாம விட மாட்டாங்க. நான் வேறு சில விஷயங்களையும் கேட்டுவிட்டேன். அந்த இவர் வருவா அப்படி இல்லை, ஓட்டேரி சிவானு, அவர் குக்வித் கோமாளியில் போனப்போ அவர் கூடயும் சண்டை போட்டு புகழ் அவரை துரத்தினாராம். இன்னும் நிறைய கலைஞர்களை குக்வித் கோமாளியில் வர விடாமலே நிறைய பேர் எனக்கு விஜய் டிவி கலைஞர்களே ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணாங்க. ஓகேங்களா? எப்பயுமே புகழும் கானா வினோத்தும் ஆக்சுவலாக கானா வினோத் எப்பயுமே ஜாதியை தான் வைப்பாங்க கையில் எடுப்பேன். அப்படி கையில் எடுத்துகிட்டு என்ன ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா ஜாதியை பற்றி திட்டாங்க. ஜாதியை பற்றி திட்டோம்னா வீடியோ ஆதாரம் வேணும். அதில் என்ன நான் ஜாதி எந்த ஜாதி பேரை சொன்னேன்னு சொல்லணும். அதுவும் மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் அந்த ஃபுட் கிளிப்பிங்ஸ் இருக்குல்ல, ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நடந்தது. அப்போ ஸ்டேஷனில் வரப்போ நாங்கள் ஸ்பாட்டில் நடக்கலை, பிரேக்கில் நடந்துச்சுன்னு போய் சொன்னாங்க. என்ன ரீசனாக ஸ்டேஷன்லேருந்து வந்து அந்த கேமராவை ஆய்வு பண்ணாங்கன்னா மாக்காப்பா எரிஞ்சுது. ஓகேங்களா? கானா வினோத் அசிங்கமாக பேசுனது, புகழ் அடிக்க வந்தது, புகழ் அசிஸ்டண்ட் எல்லாரையும் அடித்தது, புகழ் அசிஸ்டண்ட் அடித்ததில் அறந்தாங்கி நிசாவுக்கும் அதுக்கப்புறம் சுனிதாவுக்கும் பயங்கரமான காயம் ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? இதுதான் உண்மை. இந்த விஷயங்கள் புகழ் நான் அசிஸ்டண்டே கூட்டு வரலைன்னாங்க. அவர் உண்மையான சரியான தைரியமான ஆம்பளையாக இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் என் அசிஸ்டண்ட் அவர் அசிஸ்டண்ட்டை வச்சு தான் நான் அடித்தேன். ஓகேங்களா? அதே அசிஸ்டண்ட்டை நான் கூட்டிகிட்டே வரலன்னு ஏன் அப்படி போய் சொல்கிறேன்? அப்போ உனக்கு முதுகெலும்பு இல்லை, நீ பயந்துட்ட, நீ நான் தான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு இல்லை. ஸோ புகழ் தான் சொல்கிறேன் இல்லை, ஒயின் ஷாப்பில் காசு கொடுக்காம அடித்து உட்கார வச்ச ஆள். ஓகேங்களா? தயவு செஞ்சு ஒரு நல்ல ஈவெண்ட்டு ஒரு பொதுத்தலை இதுக்கு புகழ் மாதிரி ஆட்களை தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. புகழ் மாக்காப்பா மாதிரி ஆட்களை விளம்பரத்துக்கோ, ஏன்னா மக்கள் முன்னாடி உங்களோட முகத்தில் தெரிஞ்சு போச்சு. புகழ் மாதிரி மாக்காப்பா மாதிரி ஆட்களை எந்த ஒரு விளம்பரத்துக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் பட வாய்ப்புக்கும் ஆங்கரிங்க கொடுக்காதீங்க. இவங்கனால ஒட்டுமொத்த அந்த நிறுவனத்துக்கு தான் கெட்ட பேர் ஆகும். மக்கள் திருப்பி சொல்ல வர அந்த காலம் மாதிரி கிடையாது, முட்டாள்கள் கிடையாது, ஈஸியாக கெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மக்களே விழிப்புணர்வாங்கள். புகழ் மாதிரி மாக்காப்பா மாதிரி கானா வினோத் மாதிரி ஆட்கள், கானா வினோத் சொல்லவே தேவையில்லைங்க, ரவுடி சிவகாசம் எப்படிப்பட்டன்றது உலகக்கே தெரியும். புகழ் மாக்காப்பாவை பற்றி நல்ல விழிப்புணர்வாகுங்கள். நன்றி மக்களே. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கடவுளை நம்புகிறேன். ஏமாற்றலாம், ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம், பணம் எல்லா பக்கமும் பாயாது. நான் உண்மையிலே தமிழ்நாட்டோட ஸ்டார் தாங்க. இந்த விஷயத்தை நீ அமுக்கலாம் நினச்சேன். எலெக்ஷன் டைமு இவனை அமைக்கிடலாம், ஊருக்கு போயிடுவான். உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சு மாக்காப்பா பற்றியும் புகழை பற்றியும். உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சு. யாரும் இதை தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஸோ இந்த இடத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் தான் ஜெயிச்சிருக்காங்க. என்னோட பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி தான் ஜெயிச்சிருக்கு. ஓகேங்களா? மாக்காப்பா திருப்பி சொல்ல வரை நீ ஒரு ஆளே கிடையாதுங்க. நடித்த படம் ஃபெயிலியரு, ஆங்கரிங்கு டபுள் மீனிங்கில் அசிங்கமாக பேசுறது, சேம் புகழும். ஓகேங்களா? மக்களுக்கு உண்மை புரியும். நிறைய குழந்தைங்கள்லாம் மாக்காப்பா பார்க்கவே முடியாது, ரோல் மாடலாக பண்ணவும் முடியாது. ஏன்னா ஆங்கரிங்லேயே அசிங்கமாக பேசுகிற அப்படி, டபுள் மீனிங்கில் பேசுகிற அப்படி. ஸோ இந்த மாதிரி ஆபாச ஆங்கரை கண்டிப்பாக நிறைய டெலிவிஷன் சேனல்கள் அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக கூடிய விரைவில் அது நடக்கும். இன்னைக்கு இல்லாட்டியும் பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான். இப்படி திவாகர் மறுபடியும் சர்ச்சை ஏற்படுத்துற விதமா பேசியிருக்காரு. திவாகரோட இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மாக்காப்பா, புகழ் மற்றும் கானா வினோத் தரப்புல இருந்து விளக்கம் அளிக்கப்படுதா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.